இரத்த பந்த உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் பைசலாகும். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். வியாபார மாற்றம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஸ்டிவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, லோ பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்பா அம்மாவுடைய ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு உறவுங்களுக்குள்ளே இருந்து அலைஞ்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி அதீத சந்தோஷமும் அதீத ஆச்சரியமும் ஏற்படும். விடுபட்ட திருமணங்கள், தடைப்பட்டிருந்த திருமணங்கள், தடைப்பட்டிருந்த புத்திர சந்தானங்கள், தடைப்பட்டிருந்த குடும்பம் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம் வந்துச்சு, ரொம்ப நல்ல டைம். கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த சமயத்தில் போட்டுட்டு ரீல்ஸ் போட்டுக்கின்னு அதை போட்டுக்கின்னு கோவப்பட்டுக்கின்னு அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கின்னு எல்லாம் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்கை தான். துர்கை காயத்ரிலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு 10ல் வரார் குரு. நார்மலாக 10ல் வந்தால் குரு வந்து பதவியை தொலைப்பார்னுவாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லது பண்ணுவார். பதவியில் பேர் கொடுப்பார், பதவியில் புகழ் கொடுப்பார், பதவியில் கௌரவம் கொடுப்பார், பதவியை மாற்றத்தை கொடுப்பார், தனிப்பட்ட தொழில் தொடங்க வைப்பார், இழந்த பெருமைகளை பெற வைப்பார். 6ல் வேற ஏற்கனவே சனி இருக்கிறத குரு பார்க்கறதுனால சத்ரு ஜெயம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கு அனுகூலங்கள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அதை தான் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இரத்த பந்த உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் பைசலாகும். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். வியாபார மாற்றம் ஏற்படும். படிப்பு மாற்றம் ஏற்படும். வயிறு சம்மந்தப்பட்ட முதுகு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் துளாராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். துளாராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுகிறார் சனி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலன்னா தப்பு வரும். அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணணும். இந்த குரு பயிற்சிக்காக பண்ணக்கூடாது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும். குருவானவர் உங்களுக்கு எப்பெல்லாம் கெட்ட இடத்துல வராரோ அப்போல்லாம் நல்லது பண்ணுவார். 10ஆம் இடம் என்பது ஜென்ரலாக கெட்ட இடம், ஆனால் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். அது ஒவ்வொரு ராசிக்கும் பொறுத்து. ஆமாம், துலாத்துக்கு வந்து அவர் 3க்கும் 6 கூறியவர். அவர் வந்து 10ஆம் இடத்துல வர்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து எப்பயுமே ஒரு கெட்ட இடத்துல வர்றது தான் ரொம்ப நல்லது. அதனால் இவங்களுக்கு வந்து துலாத்துக்கு வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வார்த்தைகளுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். தொழிலில் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். இடப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து அனுகூலமும் சந்தோஷமும் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்கு துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். வண்டி வாகனங்கள் மாற்றங்கள். துளாராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் வார்த்தைகள் மதிப்பு, தொலைதூரத்தில் வார்த்தைகள் மதிப்பு, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தக்க அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வசந்தமான காலகட்டம் என்பது யாருக்குன்னா துளாராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில். விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து சந்திரன் நீச்சமான ராசி. உங்களை வந்து இப்போ வந்து 9ஆம் இடத்தில் குரு வந்து 8லிருந்து மாறி 9ல் வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் விருச்சகத்துக்கெல்லாம் சூப்பர் டூப்பர் டைம்னு வாங்க. ஏன்னா 9ல் குரு வந்தால் ஓடி போயிட்டவனுங்களுக்கு 9ல் வந்தால் அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குரு அது வந்து அந்த அளவுக்கு நல்லது. அதில் விருச்சகத்துக்கு 2க்கும் 5க்கும் உரியவர். 9ல் வருவது ரொம்ப விசேஷம். ஆனால் பேரண்ட்ஸ் ஹெல்த்து பார்த்துக்கணும். பரம்பரையாக தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த வாரிசு வம்சங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து. குடும்பத்தில் நல்லது நடக்கும். புது வரவுகள் வரும். அனுகூலங்கள் காணப்படும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஸ்டிவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, லோ பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்பா அம்மாவுடைய ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். தைரியம் ஏற்படும். வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். புத்திர சந்தானம் அனுகூலங்கள் காணப்படும். பூர்வ புண்ணியத்தை குரு பார்வதனால் பிறந்த இடத்தில் நல்லது நடக்கும். பிறந்த ஏரியாவில் வீடு வாங்கிறது, பிறந்த இடத்தில் விவசாய நிலங்கள் வாங்கிறது, ரொம்ப நாளாக பார்க்காத உறவுக்காரங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு உறவுங்களுக்குள்ளே இருந்து அலைஞ்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி அதீத சந்தோஷமும் அதீத ஆச்சரியமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், விடுபட்ட திருமணங்கள், தடைப்பட்டிருந்த திருமணங்கள்,
தடைப்பட்டிருந்த புத்திர சந்தானங்கள், தடைப்பட்டிருந்த குடும்பம் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் வந்து வேலையில் ரொம்ப டீக்ரேடாக இருந்தவங்க, ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தவங்க, இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருந்தவங்க, வேலையை வந்து அடிக்கடிக்கு பிளாக் ஆகி வரும். அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். இருக்கிறதுலே இப்போ விருச்சிகம் தான் ரொம்ப டாப். ஆமாம், விருச்சகம் 5ஆம் பார்வை. அது வந்து குருவுடைய டைரக்ட் பார்வையில் இருக்குச்ச. விருச்சகம்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. லாஸ்ட்டு 10 இயராக விருச்சகத்துக்கெல்லாம் நாங்கள் ஜோசியம் சொல்கிறச்சவே பயந்து சொல்லுவோம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ கோவப்படுற மாதிரி இருப்பாங்க. ஏன் செல்வி இப்படி பேசுகிறாரு, நாங்கள்லாம் மனுஷங்களே இல்லையான்னு. ஆனால் உங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம் வந்துச்சு, ரொம்ப நல்ல டைம். கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த சமயத்தில் போட்டுட்டு ரீல்ஸ் போட்டுக்கின்னு, அதை போட்டுக்கின்னு, கோவப்பட்டுக்கின்னு, அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கின்னுலாம் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஃபோக்கஸ்டாக. ஆமாம், ஃபோக்கஸாக பண்ண விருச்சகத்துக்கு ரொம்ப நல்லது வரும். திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வர்றது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு விசேஷமான பலனையும் சந்தோஷத்தையும் தரும். சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் இது விஷயங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ விருச்சிக லக்னம் இருக்கிறவங்களுக்கு இது அது பொருந்தாது. பொருந்தாது. இப்போ நம்ம கோச்சாரப்படி தான் பேசுகிறோம். ஓகே. கோச்சாரம் என்பது சந்திரனை வந்து சந்திர லக்னத்தை கொண்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ராசிக்கு கொடுக்குறது. இது வந்து நம்ம சொல்கிறது எல்லாருக்கும் தான் ஃபுல்லாக 100% பலிக்காது. 30-40% தான் பலிக்கும். மீதி அவங்கவுங்க சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்துக்கிறது தான் நல்லது.